வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். இன்றைக்கி கூலிம் எக்ஸ்பெடிஷனில் நாகலீலை தோட்டத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருக்கேன். இந்த ஆலயத்தோட பேர் அருள்மிகு ஸ்ரீ மகாமாரியம்மன். இந்த ஆலயத்தை சுற்றி முன்பு ஒரு 700 குடும்பம் இருந்துருச்சான். பிறகு ரப்பர் பிளான்டேஷன்லேருந்து கிளாப்பசைடோட பிளான்டேஷன் மாறின கையோட பலரும் புதிய வேலை வாய்ப்பு தேடிட்டு இந்த எஸ்டேட் விட்டு வெளியாகிட்டாங்களாம். ஆனால் இந்த ஆலயம் இன்னமும் பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏறத்தாழ ஒரு 100 வருஷத்துக்கு முன்பு இந்த அம்மன் உருவாகி இருந்தாங்க. அந்த சிலையும் இன்னும் பராமரிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, சித்த முனி என்ற ஒருத்தரையும் இங்கே வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. இந்த ஐயனுக்கு உண்டான சிறப்பு, நோய்வாய்ப்பட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த ஐயன் தீர்த்து கொடுப்பாரு, மனசார வேண்டிட்டு வந்தால் கண்டிப்பாக அந்த நோய் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆலயத்தை இன்னும் அழகாக பராமரிச்சுட்டு வராங்க. இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண்ணுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு அனுமதி தந்த கோயில் நிர்வாகத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ பேர் கொம்பவுண்டில் இவ்வளோ அழகான அம்மன் இருக்காங்க. பக்தர்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. இந்த அம்மனுக்கு பூக்குழி திருவிழா நடத்துவாங்களாம். அந்த திருவிழாவை பார்க்கறதுக்கு ஜனம் கூட்டமாக திரண்டு வருவாங்களாம். அந்த ஒரு விசேஷத்துக்காக இன்னமும் இந்த அம்மன் காத்திருக்காங்க. 514வது ஆலயமாக இந்த ஆலயத்தை ஒட்டி, மகாமாரியம்மன் ஆலயத்தொட்டி ஸ்ரீ நாக அம்மன் ஆலயம் நாகலீலை எஸ்டேட்டில் இருக்கிற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. இந்த இடத்துல பழமையான ஒரு புத்து இருந்திருக்கு. அது மேலே இங்கே மரம் வளர்ந்துருக்கு. அதை புத்தியும் இந்த அம்மனையும் அப்படியே பாதுகாத்தாகணும்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக கொட்டாயை எழுப்பி இந்த ஆலயத்தை சுற்றி வணங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண்ணை கொடுத்ததுக்கு அந்த ஆலய நிர்வாகத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரே மேனேஜ்மெண்ட் தான் இந்த ஆலயத்திலையும் எடுத்துக்கணும்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க. இந்தமாரி பழமையான ஆலயத்தோட பூமி மண் எடுக்கும் போது எங்களோட கோயிலோட சிறப்பு இன்னும் மேலும் ஓங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் நாகலீலை தோட்டத்தை சேர்ந்தவங்களா? கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. 515வது ஆலயமாக ஸ்ரீ மதுரை வீரன் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன். ஆலய நிர்வாகமும் அனுமதி கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆலயம் மிக வித்தியாசமாக இருக்கல. இது இப்படி கட்டப்பட்டது கிடையாது. முன்பு இந்த ஒரு ஆலயம் ஸ்ட்ரக்சர் இருக்கல, இது பிரிட்டிஷ்காரங்க பாம்போட எக்ஸ்ப்ளோசிவை தவிர்க்கிறதுக்காக ஒளியிற இடமா இருந்தாங்க. பிறகு இது பிரிட்டிஷ்காரன் போன பிறகு இது உடைக்கணும்னு ஆசைப்படும் போது வேணாம், இது ஒரு ஆலயமாக எழுப்பிடலாம், ஏன்னா இது ஒரு சின்னமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஐயாவை உருவாக்கி இந்த இடத்துல வச்சு வணங்கிட்டு வராங்க. இன்னமும் ஐயா இந்த இடத்துல நல்லா வளமாக இருக்கார். இந்த இடத்துல முதல்ல பார்த்த மாதிரி மகாமாரியம்மன், நாகம்மன், அதுக்கப்புறம் மதுரை வீரன், இந்த 3 பேர் தான் இந்த நாகலீலை தோட்டத்துக்கே காவல் தெய்வமாக இருக்காங்க. தோட்டப்புறத்தில் நல்ல அழகான ஆலயம், சாந்தமான ஆலயம், அதே நேரத்தில் நல்ல தாராளமாக விசாலமாக இருக்கிற ஆலயம் நிறைய இருக்குது. அது போன்ற 516வது ஆலயமாக கம்போங் படாங் பூங்காராயால் இருக்கிற ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயத்தோட நிர்வாகம் அனுமதி கொடுத்துருந்தாங்க. இங்கே இருக்கிற அம்மன் ரொம்ப சின்னதாக இருந்தவங்களாம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு சின்ன கூடாரம் எழுப்பி அதுக்கப்புறம் ஒரு பெரிய கோவிலே எழுப்பி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல திருவிழா வந்தாலே நல்லா விசேஷமாக தலகட்டாக இருக்குமா. இங்கே சக்தி கரகம் எடுப்பாங்க. இந்த ஆலயத்துக்கு நம்மளுக்கு கூட்டிகிட்டு மண் எடுக்கிறதுக்கு உதவி செஞ்ச புக்கேசலாரங்கோட குருக்களும் உதவி குருக்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த 8 ஆலயத்திலேருந்து மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடச்சிருக்காது. இது போன்ற இன்னும் நிறைய ஆலயங்கள் கூலிம் எக்ஸ்பெடிஷன் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் உங்கள் கூட. இது உங்களுக்கான நிகழ்ச்சி. கண்டிப்பாக தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. முருகன் துணை.